இயேசுவின் பாடுகளின் பாதைகளில் இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்து தோத்திரம் செய்கிறோம். என் மகனின் இந்த நிலையை கண்டு நான் துயரத்தோடு இருந்த நேரத்தில் ஆளுநர் மாளிகையினுடைய மிகப்பெரிய கதவுகள் திறந்தது. கதவுகள் திறக்கப்பட்ட உடனேயே என் மகனை ஏதோ கயவன் போல் உள்ளிருந்து தள்ளிவிட்டார்கள். தள்ளிய உடனேயே இரண்டு மிகப்பெரிய காவலர்கள் அவனுடைய தோளில் மிகப்பெரிய சிலுவையை கொண்டு வந்து சுமத்தினார்கள். என் வாழ்வில் நான் எவ்வளவோ துன்பங்கள் நான் பட்டிருக்கிறேன். கபிரியேல் தூதர் என்னிடத்தில் வந்து இதோ நீ கண்ணி கருவுற போகிறாய் என்று சொன்ன பொழுது, என் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன பொழுது, நான் சுமக்க முடியாத ஒரு சுமையை நான் சுமக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, என் கருவறையில் இதுவரையில் நான் இந்த உலகத்தின்படி வாழாமல் கடவுளின் கருணையால் எனது கருப்பை கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறது என்று சொன்ன பொழுதும் கூட நான் இப்படிப்பட்ட துயரத்தை நான் சுமந்ததே இல்லை. ஆனால் என் மகனோ இந்த உலகம் தாங்க முடியாத, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு துன்பத்தை கடவுளின் மகனாய் இருந்த பொழுதும் கூட அவன் சுமக்க தயாரானான். எள்ளி நெகையாடிய அந்த கயவர்களுடைய வார்த்தைகள், காரி துப்பின அந்த கயவர்களுடைய எச்சல், என் மகனினுடைய தோல் மென்மையாயிருந்த என் மகனினுடைய தோலில் பாரமான சிலுவை. ஓடி சென்று என் மகனின் மீது வைக்கப்பட்ட அந்த சிலுவையை நான் பறிக்க பார்த்தேன், எடுக்க பார்த்தேன். மகனே, உனக்காக நான் சுமந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தின் தாய்மார்களைப் போல நானும் என் மகனினுடைய சுமையை சுமக்க தயாரானேன். ஆனால் இதுவல்லவோ கடவுளுடைய சித்தம். மாறாக என் மகன் தான் அச்சிலுவையை நமக்காக சுமக்க தயாரானார். என்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. நீங்களும் இப்பொழுது வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். சிலுவையை சுமக்க எத்தனை பேர் தயார்? என் பெயர் அன்னை மரியா. ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, பல நேரங்களில் என்னுடன் பிறந்தவர்கள், என் நண்பர்கள், என் உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தார் இவர்களுடைய தனிமையையும் வேதனையையும் கண்டு காணாதவாறு சென்றிருக்கிறேன். கண்ணிருந்தும் தெரியாதவனாக, காதிருந்தும் கேளாதவனாக நானும் ஒதுங்கி சென்றிருக்கிறேன். அவ்வாறு நான் நடக்கும் போதெல்லாம் உன்னுடைய தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகின்றேன் என்பதை அன்னை மரியாவின் விழிகளில் வரும் கண்ணீருக்கு நான் காரணமாய் அமைகின்றேன். அன்பு இயேசுவே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுகிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசின் ஆன்மாக்கள் சரிசன இருக்கத்தினால் நித்திய சமாதத்தில் பார்க்கிறது. இயேசுவின் பாடுகளின் பாதைகளில் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்து தோத்திரம் செய்கிறோம். தள்ளாரி தடுமாறி என் மகன் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற பொழுது அவன் சுமந்த அந்த சுமை இந்த உலகத்தில் யாரும் சுமக்க முடியாத சுமை. ஏனென்றால் இது அவனுக்காக அல்ல, அவனை நம்பி இருக்கக்கூடிய நமக்காக. அவன் சுமந்து வந்த அந்த சிலுவையை இதோ சிம்மாசனத்திற்கு ஏற்றப் போகிறான் என்று நான் நினைத்துக் கொண்டு பெருமிதத்தோடு நடந்தேன். ஆனால் வெயிலின் தாக்கத்தாலும் பாரமான சிலுவையின் பாரத்தாலும் பழுவாலும் அவன் முதல் முறை கீழே விழுந்து விட்டான். ஓடி சென்று அவனுக்கு தூக்கி
நான் எனது தோள் மேல் சுமக்க ஆசித்தேன். இதுவல்லவோ கடவுளுடைய திருவுளம், அவன்தானே சுமக்க வேண்டும். கீழே விழுந்தவுடனே நினைத்தேன், எங்கே என் மகன் செத்து விட்டானோ, அவனுடைய தலையில் அச்சிலுவை விழுந்து விட்டதோ, அவனுடைய இந்த சிம்மாசன பயணம் இத்தோடு முடிந்து விட்டதோ, இதோ இவ்வளவு சீக்கிரம் இந்த சிலுவை பாதை முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று நான் கதறின பொழுது என் மகன் வீறு கொண்டு எழுந்தான். அம்மா, இன்னும் நான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன் என்று. இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த துன்பம், இந்த துயரம், இந்த பாடுகள் அனைத்தும் நமக்குத்தானே. என்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. அருகில் சென்று தொடக்கூட எனக்கு துணிவில்லை. என் பெயர் அன்னை மரியா. ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எத்தனையோ முறை நீர் விழுவதை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்திருந்தும் உம்மை உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். எத்தனை முறை நான் பிறர் செய்த தவறுகளை பார்த்து அதை ஏளனம் செய்திருக்கிறேன். எத்தனை முறை பிறரது செயல்கள் என்னை போல செய்யவில்லையே என்று சொல்லி அவர்கள் மீது சினம் கொண்டிருக்கிறேன். என்னை விட வேற எவனும் இதை செஞ்சு முடிக்க முடியாது என்று சொல்லி நான் பெருமிதத்தோடும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் இருந்திருக்கிறேன். பிறர் செய்த செயல்களை கண்டு அவர்கள் மீது குற்றம் கண்டுபிடித்திருக்கிறேன், குறைகள் சாற்றியிருக்கிறேன். எவ்வளவு முறை பிறர் மீது குற்றம் இல்லாதிருந்த பொழுதும் கூட பொய் குற்றம் சுமத்தி இருக்கிறேன். இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அன்னை மரியா உம்முடைய பாடுகள் முழுவதுமே துணையாக நடந்து வந்தார். நானோ ஒதுங்கி சென்று வந்திருக்கிறேன். நானும் வாழ்க்கையில் தவறி விழுகின்ற மனிதர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாவைப் போல துணிந்து துணை நிற்க உதவி புரியும். என் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவின் பாடுகளின் பாதைகளில் 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். என் மகன் விழுந்து எழுந்து நடந்ததை பார்த்தவுடன் என்னையும் அறியாமல் என் கால்கள் வீறு கொண்டு எழுந்து கூட்டத்தோடு கூட்டமாக நடக்க ஆரம்பித்தது. ஆனால் என் மகனினுடைய கால்களில் வலுவே இல்லை. அவனுடைய தோளில் சுமக்கப்பட்ட அந்த பாரமான சிலுவையின் பாரத்தால் அவன் கால்கள் தளர்ந்தன. அவனோடு நானும் நடந்தேன். அக்கூட்டத்தின் குரல்களுக்கும் கூச்சலுக்கும் சத்தத்திற்கும் நடுவிலே என் மகனை நான் அழைத்தேன். என் மகனே, இயேசுவே, என்னை பாரும் என்று. என் மகன் என் கண்களை பார்த்தான். என் கண்களும் அவன் கண்களும் மட்டுமே பார்த்து பேசிக்கொண்டன. என் கண்களிலோ கண்ணீரும் வேதனையும், என் மகன் கண்களிலோ வலியும் குழப்பமும். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம் இருவரும், தாயும் மகனுமாக. என் மகன் கண்கள் என்னிடத்திலே சொன்ன வார்த்தைகள் இது மட்டும்தான். அம்மா, கவலை கொள்ளாதே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கடவுளே அக்காரணமும் நீதிபதியும் ஆவார். உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் படக்கூடிய இந்த பாடுகள் அனைத்திற்கும் கடவுள் காரணம் வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, தைரியமாய் என்னோடு நடந்து வா என்று சொன்னார். என் மகனின் இச்சிலுவை பாதையில் நடந்து வந்த தாய்தான் நான். என் பெயர் அன்னை மரியா. ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, பலமுறை நம்முடைய கண்களும் சந்தித்துக் கொண்டன. ஆனால் நான் என் கண்களை வேறு பக்கமாக திருப்பி இருக்கிறேன். என்னை மன்னியும். எவ்வளவோ நேரங்கள் திருப்பலியில் நம் கண்கள் சந்தித்துக் கொண்டன. ஆனால் நானோ என் கண்களை உலக பார்வையின் பக்கம் திருப்பி இருக்கிறேன். எவ்வளவு முறை ஜெபமாலையிலும் நவநாட்களிலும் நற்கரணை ஆராதனையிலும்
நம்முடைய கண்கள் சந்தித்துக் கொண்டன. ஆனால் நானோ, நீ தேவையில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் போன்ல, என் இன்டர்நெட்ல, என் ஃப்ரெண்ட்ஸு கூட, என் பேரண்ட்ஸோட, என் சொந்தக்காரனோட, இந்த உலகப்படியான காரியங்களோட எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி என் கண்களை வேறு பக்கமாக திருப்பி இருக்கிறேன். என்னை மன்னி. எனக்கு ஏற்பட்ட சிறிய சிரமங்களை நினைத்து குமுறிய நேரங்களுக்காக நீருமுடைய பார்வையினால் எனக்கு வலிமை கொடுத்தீர் சுவாமி. எவ்வளவோ முறை உம்முடைய பார்வையிலிருந்து நான் விலக்கி கொண்டாலும் நீர் உன்னுடைய பார்வையை ஒருபோதும் என்னிடமிருந்து நீ அப்புறப்படுத்தவே இல்லை சுவாமி. அந்நேரத்திற்காக மனம் வருந்துகிறேன். வரும் நாட்களில் ஆண்டவரே, உம்மை கண்ணும் கண்ணுமாக பார்க்கக்கூடிய, முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் வலிமையோடும் உம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மனதை எனக்கு தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும்.